திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி சித்திரை சதியம் அப்பர் பெருமானுடைய குரு பூசை நாள். திருப்புகலூரில் இறைவனடி சேர்ந்தார். இன்றைக்கு அவருடைய பதிகத்திலேருந்து ஒரு பாடல் மட்டுமாவது இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோவிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இங்கே நம் கடம்பனை அப்படிங்கிறார். கடம்பனை என்றால் கடம்ப மாலை அணிந்தவன், அதாவது யாருன்னா முருகன். நம்ம முருகன் என்று இங்கு சொந்தமாக சொல்கிறார் அவர். பெற்றவள் என்னும் பொழுது பார்வதி தேவியையும், பங்கினன் என்றது அவளோட உடலில் பங்கை கொண்டவள் யாருன்னா சிவபெருமான் தனது இடபாகத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென்கடம்பை திருக்கர கோயிலான்கிறார். தென்கடம்பை திருக்கர என்ற கோவிலில் குடிகொண்டவன். தன் கடன், அவனுடைய கடன் என்னன்னா அடியேனையும் தாங்குதல், அடியேனாகிய என்னையும் தாங்குதல். ஆனால் என்னுடைய கடன் என்ன? என்னுடைய கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறார். இதில் அப்பர் பெருமான் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்குன்னு ஒரு கடமை இருக்குதான், அது அடியார்களை தாங்குவது என்றால் தவறி விழுந்து விடாமல் நம்மை தாங்கி பிடிப்பது. இறைவா, உன் கடமை என்னை தாங்கி பிடிப்பது என்று கட்டளையாக சொல்கிறார். நான் உன்னை வணங்கி வேண்டி பெற்று கொள்வது எல்லாம் எதுவும் தேவையில்லை, என்னை தாங்க வேண்டியது தான் உன்னுடைய கடமை, நீ உன் கடமையை செய் அப்படிங்கிறாரு. அதில் என்ன சொல்ல வரானா, முருகனை பெற்ற பார்வதியை இடப்பாகம் கொண்டவனே, என்னை தாங்குவது உன் கடமை என்றார். யாருக்கும் அவர்களின் பிள்ளை பேரை சொன்னால் கொஞ்சம் மனம் கனியும், அதோடு மனைவியின் பேரையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டால் இன்னும் இனிமையாக இருக்கும். அதனால் அப்பர் பெருமான் இறைவனுக்கு ஐஸ் வைக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன். இறைவனுக்கு அந்த கடமை என்னன்னு சொன்ன நாவுக்கரசர், அடியவர்களுக்கும் ஒரு கடமை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அது எப்போதும் பணி செய்வது, பணி செய்த பின் அதற்கு என்று கூலி எதுவும் எதிர்பார்க்காமல் சும்மா கிடப்பது. அதனால்தான் அடியவர்களின் வேலை என்ன அப்படின்னா திருத்தொண்டு புரிவது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம் கடமை என்ன அப்படின்னா இறைவனுக்கு பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறாரு அப்பர் பெருமான். திருச்சிற்றம்பலம்.